சுவிசேஷங்களிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது பாருங்கள், அந்த ஜனங்கள் அவரை விசுவாசப்படினால் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை என்று நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில தேவன் எந்த நிலையிலும் கிரியை செய்ய முடியாது. பாருங்கள், நீங்கள் தேவனை உண்மையாக விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் உங்கள் இருதயத்திலே விசுவாசிக்கிற ஒரு அனுபவம் இருக்குமானால் மாத்திரமே உங்கள் இருதயங்களை ஆண்டவர் திறந்து கொள்ள முடியும், ஆண்டவர் திறக்க முடியும், ஆண்டவரை நீங்கள் கண்டுகொள்ள முடியும், ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்க முடியும். இல்லை என்றால் பாருங்கள், விசுவாசம் இல்லாமல் நாம் எவ்வளவு காலம் ஆண்டவருடைய உபதேசத்தை நாம் கேட்டாலும் பாருங்கள், நமக்குள் ஒரு மாற்றத்தை நாம் பார்க்க முடியாது, நமக்குள் ஒரு விடுதலை நாம் பார்க்க முடியாது, பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை நாம் பார்க்க முடியாது, வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலையை பார்க்க முடியாது, சமாதான கேடுகள் நம்முடைய சமாதான கேடுகளிலிருந்து ஒரு விடுதலை நாம் பார்க்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே பாருங்கள், நீங்கள் கர்த்தர் உங்கள் இருதயத்தை திறக்க வேண்டுமானால் நீங்கள் விசுவாசம் உடையவர்களாக நீங்கள் மாற வேண்டும். தேவனை விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தைகளை நீங்கள் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கும் போதுதான் கர்த்தர் உங்கள் இருதயங்களை என்ன செய்ய முடியும்? திறக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், ஆகவே இங்கே சொல்லப்படுது பாருங்கள், நீங்கள் மார்க்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், மார்க்கு 5:34, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்த்து அவர் சொல்லுகிற நாம் பார்க்கிறோம். பெரும்பாடுள்ள ஸ்திரீ தன் வாழ்க்கையிலே அவ்விதமாக இந்த வியாதினால், பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த வியாதினால் அவர் மிகவும் நொறுக்கப்பட்டவளாய், மிகவும் அவ்விதமாக வேதனைப்பட்டவளாய், வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விற்று தன் வைத்தியர்களுக்கெல்லாம் அதை கொடுத்த பிறகும் தன்னுடைய சரீரத்தில் அந்த வியாதியிலிருந்து விடுதலை இல்லாமல் இருந்தபோது பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவள் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவ சென்று கொண்டிருக்கிற போது பயந்து நடுங்கி போய் அவ்விதமாய் யாரையும் பார்க்காமல், யாரையும் காணாமல் போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகலும் தொட வேண்டும் என்று சொல்லி அப்படியே அவள் தொட்டவுடனே அவளுடைய வியாதி நீங்கி போனது என்று நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவள் விடுதலை அடைவதற்கு அவளுக்குள் விசுவாசம் இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவள் பாருங்கள், உன் வேதனைகள் அதாவது அவள் ரட்சிக்கப்படுவதற்கு அவளுடைய விசுவாசம் காரணமாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அவளுடைய வியாதியில் இருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள். அவளுடைய பாருங்கள், ஆத்மீக கண்கள் திறக்கப்பட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இதற்கு காரணம் என்னவென்றால் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசமாக இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசித்தபடினால் அவள் அதாவது விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். நீ சமாதானத்தோடு போ என்று சொல்லுகிறார். நீ உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசித்தால் பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் சமாதானத்தோடு வாழ்வீர்கள். நீங்கள் விசுவாசித்தால் பாருங்கள் வேதனைகள் நீங்கி சுகமாக இருக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசம் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு ஆசீர்வாதங்களையும், விடுதலையும், சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது நாம் பார்க்கிறோம். பாருங்கள், வாழ்க்கையிலே இத்தனை அதாவது ஒவ்வொரு நாட்களிலும் வேதனையோடு கழிகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். ஒரு மெய்யான சமாதானத்தை பார்க்க முடியாமல் இருக்கிறத நாம் பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் விசுவாசம் இல்லாத பாருங்கள் ஒரு சூழ்நிலை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்கள் இருதயத்தை கர்த்தர் அவர் திறந்தருள்வார். யாரும் திறக்க வேண்டிய கர்த்தரே உங்கள் இருதயத்தை திறந்தருள்வார். அவரை நீங்கள் அதை பாருங்கள் விசுவாச கண்களால் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவருடைய சந்தோஷத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீ இந்த லீதியாளை போல பெரும்பாடுள்ள ஸ்திரீ தேவனை விசுவாசித்தபடினால் அவள் பாருங்கள், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. நீ சமாதானத்தோடு போ, உன் வேதனைகள் நீங்கி சுகமாயிரு என்று ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறத நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நெருக்கத்தின் மத்தியிலே, வியாதியின் பிரச்சனைகள் மத்தியிலே, வியாதியின் போராட்டங்கள்